ஒரு கப் சன்னாவை வந்துட்டு காலையிலேயே நான் ஊற வச்சுருந்தேன். அது இப்போ வந்து வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 5 விசில் விட்டு. இப்போ இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு என்னெல்லாம் சேர்க்குறேன்றத சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதை வேக வைக்கும்போதே பார்த்திங்கன்னா இதில் இந்த சன்னாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். சன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ சன்னா மசாலாவுக்கு வந்துட்டு அரைச்சி ஊற்றுறதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 5-6 முந்திரி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் வந்து முதல்ல பட்டையை போட்டுக்கலாம். பட்டையை ஒரு வதக்கிட்டு அது கூடவே அந்த லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா சாமான் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முந்திரி எல்லாம் வந்துட்டு லைட் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா சாமான்லாம் போட்டோம் இல்லையா, அது கூடவே வந்துட்டு ஆப்ஷனலாக ஓமம் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் ஓமமுமே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், ஜீரணமும் ஆகும் நல்லா. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளியுமே வந்துட்டு வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. தோலில் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூரி ரெடி பண்ணிக்கலாம். பூரிக்கு வந்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து உருண்டை போட்டாச்சு. இதை இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்துட்டு நான் பிரிஞ்சி இலை ஒரு இலையை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்ச அந்த விழுது மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ இன்னொரு சைடில் வந்துட்டு நம்ம பூரி சுடுறதுக்கு எண்ணெய் வச்சு காய வச்சுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இதோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இது கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துடுச்சுன்னா அதில் சன்னா மசாலாவை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது அதுக்குள்ளே இதில் எண்ணெயை ஊற்றி சுட வைக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அதில் இருந்து அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி சுருண்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதை அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜார், அதை கழுவி அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம்.
இந்த மசாலா போட்டு வதக்கும் போதே வந்துட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் ஒரு ஸ்பூன் போட்டு அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் அதை வந்துட்டு ஆட் பண்ணலை. நான் இதில் காரத்துக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டுக்கலாம். இது வந்து வெறும் மிளகா தனியா இதுதான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் காரத்துக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது ஆல்ரெடி நம்ம வேக வச்ச சென்னால வந்துட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ இது கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சன்னா மசாலாவை சன்னா இதில் சேர்த்துடலாம். இதில் கடைசியாக ஒரு பிடி சென்னாவை மட்டும் என்ன பண்ணலாம், ஒரு பிடி சென்னாவை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கிரேவி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நம்மளோட சின்ன மசாலா ரெடி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இது கூட கடைசியாக தேங்காய் பால் எடுத்து சேர்ப்பாங்க. அது இன்னுமே கொஞ்சம் வந்து டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நேரமும் அந்த மாதிரி செய்யறதுக்கு விருப்பமும் இருந்தால் அந்த மாதிரியும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம சைடிஷ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பூரி சுட்டா நம்மளோட வேலை ஓவர். பாருங்க சூப்பராக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் இப்போ சூடாக செய்துட்டு சூடாக இப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை இதை அப்படியே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுக்கோங்க நீங்கள் செய்யும்போது. ஏன்னா நீங்கள் இதை செய்து ஆற வச்சு வைக்கும்போது வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் கட்டியாயிடும். அதுக்காக தான் நீங்கள் அது தண்ணியாக செய்து நீங்கள் ஆற வச்சு வைக்கும்போது நீங்கள் சாப்பிட்ற டைமுக்கு வந்துட்டு அது கரெக்டான அளவில் இருக்கும் பதத்தில். ஈஸியாக சன்னா மசாலா வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லோரும் வீட்டில் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.